வேக போட்டு ஒரு 10 நிமிஷம் எரிய விட்டணும். எரிய விட்டோம் அப்படின்னா அதோடைய கங்கு விழுகும். அந்த கங்கை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா தம் போட போறோம். பொதுவா வந்து நாங்க பல்க் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண தேவை கிடையாது. பட் கம்மியா பண்ணும்போது இந்த மாதிரி முதல்லயே வந்து கங்க ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து அடுப்பு ஏற்றணும் அப்படின்னா தம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். 50 பேருக்கு சமையலுங்கிறதுனால கடலைப்பருப்பு 1/2 கிலோவும் தோரம்பருப்பு ஒரு 3/4 கிலோவும் போட்டு இதோட எலும்பு வந்து ஒரு 1/2 கிலோ, பச்சனை இல்லாத ஒரு வரட்டி எலும்பா வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கி கொஞ்சம் ஒரு 25 கிராம் மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். நீங்க வீட்டுல பண்ணும்போது வந்து ஒரு 4 விசில் 5 விசில் நீங்க குக்கர்ல இறக்கி விட்டீங்க அப்படின்னா பருப்பு நல்லா வெந்துடும். எதுவும் பாத்தீங்கன்னா மட்டன் தால்ச்சா பண்றதுக்காக அந்த ரெசிபி இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன். ஒரு வீலாக் மாதிரி இதுல வந்து ஒரு 50 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி பண்றது, தால்ச்சா எப்படி பண்றது, கை பற்றி எப்படி பண்றது, எப்படி வந்து தண்ணீரெல்லாம் வடிச்சு விட்டுறது, அது மட்டும் இல்லாம தேனி எப்படி பண்றாங்க, சாதாரண தேனி எப்படி பண்றது ஃபுல்லா டீட்டெயில் ஆகும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது பேர் தான் வட்டா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான பாத்திரங்கள். ஒண்ணு டேக்ஸா. டேக்ஸாங்கிறத பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல வந்து ரைட்டா பூனை சேர்த்துரும். அந்த டேக்ஸா எதுக்கு யூஸ் பண்றாங்க? டேக்ஸால எதுக்கு செய்வோம் அப்படி பாத்தீங்கன்னா நார்மலா பிரியாணி வந்து சூடாகும். டேக்ஸா பாத்தீங்கன்னா ரைட்டா முக்கோண ஷேப்ல இருக்கும். அது சாப்பாடு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 12 மணிக்கு சாப்பாடு ஆக்கணும் வேணும் அப்படின்னா 10 மணிக்கு பண்ணாக்க சாப்பாடு சூடு ஆறாம இருக்கும். ஆனா இந்த வட்டார பண்ணும்போது ரொம்ப அகலமா இருக்கிறதுனால ஈஸியா கொஞ்சம் ஆறி போயிடும். இது வந்து ரொம்ப டைம் டிலே பண்ணி பண்றதுனால நம்ம இந்த வட்டார போட்டோம். பொதுவா வந்து டேக்ஸால பிடிக்கும் நல்லா இருக்கும். டேக்ஸா கிடைக்கிற பட்சத்துக்கு வட்டா யூஸ் பண்ணுவோம். டேஸ்ட் பெருசா மாறாது, ஆனா சூடு வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் டேக்ஸா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 பேர் சமைச்சு போறோம். இது அரிசி கலசம். இது அரிசி பாத்தீங்கன்னா நார்மல் கிலோவுக்கு 8 பேர் 6ல இருந்து 8 பேர் சாப்பிடுவாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா போட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட போறாங்க. சோ நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போட்டு, அதாவது 50ல இருந்து 60 பேர் வரைக்கும் மேக்ஸிமம் சாப்பிடலாங்க தரத்துல நம்ம பண்ண போறோம். அதுக்கு தேவையான வட்டம் இது பாத்தீங்கன்னா 8 இப்படி வட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம 8 கிலோ அளவுக்கு வச்சுக்க போறேன். நெய் பாத்தீங்க அப்படின்னா சுத்தமான நெய்யா இருக்கணும். பிரியாணிக்கு முக்கியமான அந்த மனம் கொடுக்குற பாத்தீங்கன்னா நெய் தான். சோ நெய் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவு ஊற்ற போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்ற போறோம். ரீஃபைண்ட் ஆயில் பாத்தீங்கன்னா அதுவும் 1 லிட்டர் ஊற்ற போறேன். இந்த ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் பாத்தீங்கன்னா பொதுவா கறியோட கொழுப்பு போட்டு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ இந்த கறியில வந்து கொஞ்சம் கொழுப்பு கம்மியா இருக்கிறதுனால நம்ம ரெகுலரா ஊற்ற அளவு மட்டும் ஊற்றிக்கிறேன். வெட்டி வச்சுக்கிறேன். இது மாதிரி ரைஸ் வெங்காயம் பாக்கி அளவுக்கு போட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கினா புதினாவை ஆஞ்ச புதினாவை போட்டுக்கலாம். எதுக்கு முதலே போடுறோம் அப்படின்னா புதினா வதங்கி வரும்போது புதினாவும் பிரியாணியும் வதங்கி வரும்போது அதோடைய பிளேவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணில இறங்கும். அதை நம்ம முதலே ஆட் பண்ணிக்கலாம். இதுதான். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பிராண்ட் வேணா எடுத்துக்கலாம். நான் இங்க பாத்தீங்கன்னா பிராண்ட் இருக்கேன். நீங்க எந்த பிராண்ட் வேணா எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் பொறுத்த வரைக்கும் எதுக்கு என்ன நெய்யிலே ஆட் பண்றது பாத்தீங்கன்னா அதோடைய பலருக்கு நார்மலா என்ன செய்வாங்க அப்படின்னா இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு மிளகாத்தூள் அப்படி போடும்போது பிரியாணோட கருத்து என்ன நெய்யில இந்த மிளகாத்தூள போடும்போது என்ன ஆகும்னா முதலே வதக்கும் போது அந்த கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனாலும் ஃபைனல் நமக்கு வரக்கூடிய பிரியாணி நல்லா ப்ரௌனிஸ் ஆகும். அதுக்காக நம்ம முதலே ஆட் பண்ணோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 5 பேர் அதாவது 8 கிலோ சமைக்கிறதுனால 50 கிராம் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் இப்ப நம்ம ஆட் பண்ணிட்டோம் எல்லாமே. இப்ப வட்டார ஐட்டம் அடுத்த ஈஸியா இந்த எண்ணெய் மசாலா நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் இந்த எண்ணெய் மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மட்டனை இறங்கி கொஞ்சம் மசாலா எடுத்து இறங்கணும். இது நல்லா வதங்கணும். அதாவது இதோடைய கலர் மாறும். நல்லா மசிய ஆரம்பிக்குது. இந்த பருப்புல தோரம் மட்டும் நல்லா மசஞ்சிடணும். கடல பருப்பு லைட்டா முழுசா எடுக்கணும். அந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக விடணும். தண்ணி பத்தலாம் தண்ணி ஊத்திக்கலாம். நாங்க எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் அளவு தண்ணி ஊத்திருந்தேன். நீங்க வந்து பருப்போட குவாலிட்டி பொறுத்து தண்ணி சில பருப்பு அதிகமா இருக்கும், சில பருப்பு கம்மியா இருக்கும். அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு கரெக்டா வேக வச்சுருங்க. வெந்துட்டு இருக்கு. இந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் அட்லீஸ்ட் 10 நிமிஷமா அடுப்பு பிடிச்சி எரியறதுக்கு அடுப்பு பிடிச்சி எரியட்டும். அந்த மீன் டைம்ல தால்ச்சா தேவையான மசாலா இறக்கணும். தால்ச்சா தேவையான மசாலா இறக்கணும். இந்த மாதிரி வந்து பெரிய கத்திரிக்காய் 2 அறுத்து 4 இருக்கும். இந்த மாதிரி பக்கத்தை அறுத்துக்கணும். அறுக்கும் போது உள்ள ஏதாவது வந்து கழிவு இருக்கா, பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதை கிளீன் பண்ணிட்டாருங்க. பொதுவா மட்டன் தால்ச்சா தேசி பற்றி இந்த மாதிரி பச்சை காய் தான். இது என்ன செய்வாங்கன்னா ஒட்டஞ்சித்திர காய்னு சொல்லுவாங்க. ஒட்டஞ்சித்திர ஏரியால வந்து இந்த காய்கறி ரொம்ப அதிகமா வளர்ச்சி இருக்கும். இதுல வந்து பண்ணும்போது மற்ற காயோட டேஸ்ட் ரொம்ப அதிகமா கிடைக்கும்.
உங்களுக்கு பாசிபிள் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பச்சைக்காயை வாங்க ட்ரை பண்ணுங்க. கிடைக்காத பத்தி நீங்க முழுக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகும். காய் நல்லா உடஞ்சி உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். இந்த காய் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து 5 கறி பண்றதுக்காக 2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கி நைஸா மாதிரி ஒரு 2 நாளா அரைச்சி வச்சிருக்கேன். இதை மஸ்ட் போட்டுக்கலாம். அப்படின்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு ஆஞ்சு வச்சுக்கே போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மல்லிகை. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மாதிரி 2-3 வந்து அறுத்துக்கணும். ஒரு தக்காளியே ஒரு 4-5 அறுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்ப தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு ஆட் பண்ண போறேன். மசாலா போட்டுட்டு இருக்கோம் நம்ம டைம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அதாவது எண்ணெய் கறி வந்து நல்லா புதுசு வச்சு ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் விட்டுனா அடி பிடிச்சி அதுக்காக உடனே கிண்ட போறேன். நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா பேரலா பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அப்படிதான் ஆக்சுவலா பண்ணுவோம். என்னன்னா ஒரு வேலை மட்டும் பண்ணுவோம். எல்லா வரைக்கும் கொஞ்சம் ஆளுங்க ஸ்பேட் பண்ணிட்டு அப்புறம் அங்கே வேலை பார்ப்போம். இது ஒரு சின்ன ஆர்டர்னாலும் நானும் என் தம்பி இப்போ கேமராமேன் பார்த்தீங்கன்னா என் தம்பி தான். ஸோ நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் பேரலா ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு இது ஆர்டர் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜ் இப்போ வந்து வீட்டில் ஒரு 55 பேர் வீட்டுன்னு சொல்ற டார்கெட்டாக நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க இந்த பருப்பு வந்து என்னதே வரும். சொன்ன மாதிரி ஃபுல்லாக மசிது இல்லாத இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த அறுப்பு ஆஃபிட்டு நம்ம தாத்தாவோட ரெசிபி ஏற்படும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி எப்பவுமே இந்த மாதிரி நைஸாக ஓட்டிக்கோங்க. நான் இப்ப எவ்வளவு ஆட் பண்ண போறேன் அப்படின்னா 2 கிலோ கத்திரிக்காய்ங்கிறதுனால 150 கிராம் அளவுக்கு அப்ராக்சிமேட்டா நான் வந்து இந்தியா நைஸா ஓட்டுக்கணும். நீங்க பாருங்க நல்லா நைஸா ஓட்டிருக்கோம். இதுல 1 கிறிஸ்பியா இருக்கு. அதாவது 1 பூண்டு இருந்துச்சுன்னா ஃபிளேவர் நல்லா இறங்கும். ஸோ 150 கிராம் அளவுக்கு அதிக அளவுக்கு பூண்டு பண்ற எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா நைஸா ஓட்டு சின்ன வெங்காயத்துக்கு 300 கிராம் அளவுக்கு அப்படின்னா மிளகாத்தூள் ஆட்டிக்கலாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவு காட்டுறோம். எதுவுமே வந்து இங்கே வந்து அப்ராக்சிமேட்டா பண்ணுவோம். நம்ம அப்ராக்சிமேஷன் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 20-25 கிராம் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பறக்க போட்டுக்குவேன். என்ன பண்ணிட்டு மல்லித்தூள் வந்து ஒரு 30 கிராம் அளவு கேட்கணும். இது வந்து ஒரு 10-15 கிராம் அளவுக்கு அப்ராக்சிமேட்டா. உப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட போறேன். உப்பு வந்து நம்ம வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அளவு வச்சுக்கேன். நீ வந்து எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா மசாலாக்கு மேல வந்து தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா இது ரொம்ப நிறைய ஆயிரும். கத்திக்கிற தண்ணி கக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா மசாலாவும் இது ஒரே லெவலா இருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னா அது பருப்புல பாத்தீங்கன்னா நம்ம எலும்பும் பருப்புலாம் போட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. நல்லா வெந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா நைஸா மசிஞ்சிருச்சு எல்லா பருப்புமே. இப்ப இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தால்ச்சா ஏற்றிக்கலாம். இறக்கி வச்சிடணும். ரோஸ்க்காக தான் இருக்கு. இந்த பக்கத்துல வாங்கிக்கிறோம். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 8-10 கிலோ ஆடு தான் இருக்கும். நீங்க வந்து மட்டன் கடையில சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க. நல்லா கழுகி வச்சு மசாலா இந்த கரு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணி மட்டன் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நம்ம மட்டன் ஆட் பண்ணி மட்டன் ஆட் பண்ண உடனே மசாலா லைட்டா கிண்டி இல்லைங்க. இப்போதான் இந்த மட்டன் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மிளகாத்தூள் மசாலா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் ரோஸ் கலரா வரும். அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு 1 லிட்டர் அளவு தேன் ஊற்ற போறேன். நம்ம வந்து சின்ன வெங்காயம் நைஸா சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கிலோ அளவுக்கு பூண்டு நல்லா நைஸா போட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு 6 கிலோ அளவுக்கு ஆஞ்சி அரைச்சி வச்ச மல்லித்தூள் 150 கிராம் அளவு. இதான் வந்து பட்டை ஏலக்காய் பவுடரு. இந்த பட்டை பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க வந்து 80 கிலோ ஆகிறதுனால 80 கிராம் பட்டை சிங்கப்பூர் பட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வியட்நாம் பட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டை பெரிய பட்டை வாங்கிக்குவோம். ஏலக்காய் வந்து ஒரு 25-30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா நைஸா பவுடர் அரைச்சிக்கோங்க. இதுல 10% பாத்தீங்கன்னா தால்ச்சாவுக்கும் 70% வந்து மட்டன் பிரியாணிக்கு போகும்.
பிரியாணி தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவு காட்டு. ஆல்ரெடி மசாலா போட்டு மசாலா அந்த பாத்திரம் ஒரு அரை தண்ணி நல்லா என்ன ஆகும்னா மசாலாவும் நல்லா வேகப்பட்டாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணி இருக்கும். வந்து கைக்கு ஒரு கை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு புடின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு படிக்கு வந்து ஒரு புடி பூ போடணும். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லிட்டோம். திரும்ப ஒரு தடவை சொல்றேன். ஒரு புடி பூ போடணும், ஒரு படி அடிச்சுட்டு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 5 புடி வரும். 5 புடி அளவுக்கு போடுறேன். 2 100 அளவுக்கு ஆட் பண்ண போறேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி கொஞ்சம் ரிச்சா எடுத்து கொடுக்கும். அவ்வளவுதான். இது புதுசா இன்ஃபுளுன்ஸ் பண்ண டேஸ்ட்ல பட் இந்த பிரியாணி உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ரிச்சா எடுத்து கொடுக்கும். அதுக்காக ஒரு 100 அளவுக்கு உங்களுக்கு பேக் பண்ணிடுச்சு. இப்போ இந்த மசாலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் வேணும். அது நல்லா வேணும். இப்போ வந்து தால்ச்சா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனே ஒரு தடவை லைட்டா கிண்டி விட்டுருக்குங்க. மசாலா வந்து நல்லா ப்ராப்பரா கிண்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆயிடும். அதுக்காக பண்றது. நீங்களா ஊத்துனதை விட கத்து இருக்கு கொஞ்சம் தண்ணி. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊத்துனதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் உடஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை ஊத்திடலாம். இந்த மீன் டைம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா தயிர் சட்னி பண்ண போறோம். ஸோ தயிர் சட்னி பண்றதுக்கு நம்ம வந்து இங்க 50 பேருக்கு தயிர் சட்னி பண்றதுக்காக ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தயிர் வாங்கியிருக்கோம். அதே அளவுக்கு பெரிய வெங்காயத்தை வாங்கி நம்ம அறுத்து வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லிட்டர் தயிரை ஊற்றிக்கணும். இதுதான் ட்ரிக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தயிர் சட்னி பாத்தீங்கன்னா மோர் சட்னிமா இருக்கும். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்திலையும் தயிரையும் தண்ணி நிறைய இருக்கும். அந்த தண்ணியை எடுக்கணும். தண்ணியை எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரா தயிர் பச்சடி மாதிரி கிடைக்கும். அந்த தயிர் பச்சடி பண்றதுக்கான ட்ரிக்கு ஒன்று இருக்கு. அது எப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லுவேன். இது நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயம். இதோட பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இது நல்லா நொறுங்க பிணையணும். எப்படின்னா இந்த மாதிரி வந்து வெங்காயம் இருக்குங்களே நசுக்கி பிணைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா உதிர்ந்து வரும். அதான் நல்லா நசுக்கி பிணைஞ்சிக்குங்க. நசுக்கி பிணைஞ்சிட்டு இதை கொண்டு போய் தயிர் மேல போட்டு ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் ஊற விடணும். அல்கா பண்றதுனால நம்ம அந்த டைம் விடுறோம். நீங்க வீட்டுல பண்றீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டு லைட்டா சாச்சு வச்சீங்கன்னா தண்ணி வரும். அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுவேன். இந்த தயிரோட இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு அப்படியே லைட்டா 10 நிமிஷம் சாச்சு வைக்க வேண்டியதான். இந்த மாதிரி வந்து வெங்காயத்தை நம்ம சாச்சு வச்சோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரும். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பார்த்து நமக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரிசி அளந்துக்கலாம். கிலோ இருக்கு. ஒரு 5 படி அளவுக்கு அரிசி வரும். இப்போ அளந்து போட்டுக்கலாம். படி பாத்தீங்கன்னா சில்வர் படிக்கு 1.7 கிலோ வரும். அதாவது 1 கிலோ 700 கிராம் வரும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சேர்படின்னு சொல்லுவாங்க. சேர்படி பாத்தீங்கன்னா அதோடைய வெயிட் கிலோவை பாத்தீங்கன்னா ஒரு படி ஃபுல்லா இந்த அளவுக்கு வரவும் வளர்ந்தீங்கன்னா 1.600 வரும். 1 கிலோ 60 கிராம் அளவுக்கு வரும். நம்ம ஒரு 5 படி அளவுக்கு கலந்து போட்டுக்க வேண்டியதான். பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் உடைய ஆரம்பிச்சு. கத்திரிக்காய் உடையிற பக்கம் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே மாங்காவை போட்டுக்கணும். மாங்காய் எதுக்கு போறாங்க அப்படின்னா புளிப்பு தன்மை வர்றதுக்காகவும் சில பேர் வந்து ரொம்ப விரும்புவாங்க தால்ச்சால மாங்காய். அதுக்காக நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஆட் பண்ண போறேன். புளி வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு வாங்கி ஊற போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்க வேண்டியது. பருப்பு நம்ம கரைச்சி வச்சுக்கக்கூடிய புளியை ஊத்திடலாம். அப்படின்னா நம்ம நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. இதோட மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் நல்லா முடிஞ்சிருச்சு. மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த புளி ஊத்தின பருப்பு ஊத்திக்கலாம். இஞ்சி பழம் அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு ஊத்திக்கலாம். எலுமிச்சை பழ சாறு 5 அளவு ஊத்திக்கலாம். ஊத்தியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா மசாலா தனியா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது என்ன பிரிஞ்சு வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா மட்டன் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். நம்ம போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம அரிசி ஊற போட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உலை ஊத்திக்கலாம். உலை பாத்தீங்கன்னா இது 10 படி கீழே இருக்கிறதுனால 1 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி ஊத்திக்கலாம். மொத்தம் இங்க பாத்தீங்கன்னா 5 படி அரிசி இருக்கு. அதுக்கு 7.5 படி அளவுக்கு தண்ணி ஊற்ற போறோம்.
சைட்ல நம்ம வாப்பாட்டை வந்து தொடச்சு விட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கரண்டி போட்டுக்கின்றனா லைட்டா வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாகும். நல்லா தொடச்சிட்டு இப்போ வந்து நம்ம மூடிய போட்டுக்கலாம். ஒரு 10ல இருந்து 1/4 மணி நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும். உலக கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தால்ச்சால எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா புளியும் காரமும் பார்த்தோம், ப்ராப்பரா கரெக்டா இருந்துச்சு. நம்ம போட்ட அளவு பருப்பு ஊற்றிட்டு நம்ம முடிச்சிட்டோம். வந்து மூடிய போட்டுக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 50 பேத்துக்கு பிரியாணி பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாபு. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சாரா பருப்பு போட்டுக்கலாம். இந்த சாரா பருப்புங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான பாதாம் பருப்பு மாதிரி ஒரு விதமான பருப்பு. இது ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த பீர்னிக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கிறது இந்த சாரா பருப்பு தான். இது வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு, இன்றைய பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நெய் வந்து 100 ml அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு நான் போட்டுக்கலாம். ஏலக்காய் 5 கிராம் அளவுக்கு நான் போட்டுக்கலாம். காய்ச்சாவு பருப்பு கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இங்க வந்து 50 பேருக்கு பீர்னி பண்றதுனால பால் வந்து 3 லிட்டரும் தண்ணி வந்து ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பால் வந்து ஒரு 3 லிட்டர் அளவுக்கு வாங்கி ஊற்றிக்கலாம். இந்த பால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாக்கெட் பால் வாங்குறோம். ஸோ பாக்கெட் பால் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு 3 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பால் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. கரெக்டாக இந்த பால் கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரவை போட்டு நீ ரெடி பண்ணலாம். இந்த டைமுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிரியாணி வந்து உல காஞ்சிருச்சு. அரிசி அள்ளிட்டு இருக்கோம். அரிசி அள்ளி தம் போட்டுக்கலாம். உலம் நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் வந்து அரிசி போட்டு மசாலா எல்லாம் போட்டாச்சு. அரிசி போட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா தண்ணி நல்லா வத்தணும். உங்களுக்கு கலர் தெரியும் நினைக்கிறேன். கலர் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷா இருக்கும். இதோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மசாலா தண்ணியில உப்பும் காரமும் சுருக்குன்னு இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணுவோம். மஞ்சள் எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா இதோட கலர் லைட்டா எடுத்து கொடுக்கும், ப்ரௌனிஷா எடுத்து கொடுக்கும். அதுக்காக உப்பு காரம் பாத்துக்கலாம். பாவ் மாஸ்டர் பார்க்க போறாரு. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்தது உப்பு கம்மியா இருக்கு, காரம் ஓரளவுக்கு போதும், அதனால கொஞ்சம் உப்பு. பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுல பாத்தீங்கன்னா சாதா ரவை நம்ம வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோம். தம்பி ஆட் பண்ணியா? சீக்கிரம் ஆட் பண்ணு. பாபா அளவு பாத்துக்க. இப்போ வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டோம். இது கரெக்டா இருக்கு. பத்து நம்ம தம் போடுறோம். சமையல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கூட்டு முயற்சி தான். எல்லாருமே ஷேர் பண்ணி ஒர்க்கை ஷேர் பண்ணா மட்டும்தான் சாப்பாடு நல்லபடியா இருக்கும். உங்க வீட்டுல பார்த்த மாதிரி நான் ஒரு கடாவும் நாங்கள் ஈவனா ஷேர் பண்ணிக்குவோம். ஏன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் எல்லாருமே ஈவனா ஷேர் பண்ண தான் இதை வந்து ஒரு டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும். கோச்சிக்கிட்டு இருக்கு. கோச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 400 கிராம் அளவுக்கு ரவை போட்டிருக்கோம். போட்டு நல்லா ரவை வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஜீனி அந்த இதெல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம். வச்சிருச்சு. இப்போ வந்து தம் போடுறோம். தம்ங்குற பாத்தீங்கன்னா கீழையும் அனல் இருக்கும், கங்கு இருக்கும். இது மாதிரி 3 சைடும் வந்து கங்கு இருக்கும். அதே மாதிரி மேலேயும் கங்கு இருக்கும். இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கீழையும் இந்த பாத்தீங்கன்னா செமி பக்கம் அரை பக்கத்துல தான் சாப்பாடு வந்து ரெடியா இருக்கும். அரிசியா இருக்கும் கொஞ்சம். இது மேலேயும் கங்கு கீழையும் கங்கு போடும்போது பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா புழுக்கமாகி சாப்பாடு வெந்துடும். அதுக்காகத்தான் இது தம் போடுறது. ரவா நல்லா வெந்துருச்சு. பாத்தீங்கன்னா ரவை கெட்டியா இருக்கு. இது பக்குவம் இருக்கு. ரவை வந்து நல்லா பாலோட மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் வந்ததுமே நம்ம ஜீனி கொடுக்கலாம். ரவை பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா கெட்டியா இருக்கு. இதை நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். ஜீனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாச்சு வச்சிருந்தோம்ல அந்த பெரிய வெங்காயம் தயிர் தடி வந்து பாத்தீங்களா, இதுதான் தண்ணி ஃபுல்லா வெளியே எடுத்து நல்லா பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா தயிர் சட்னி நல்லா சூப்பரா இருக்கும். தயிர் பச்சடி ரொம்ப அருமையா இருக்கும். தண்ணி கூட நல்லா வடிக்கும். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி இருக்கு பாருங்க. இதுதான் தண்ணி. தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதோட நமக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தலை, கேரட் வேணா கேரட் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகா வேணா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை போட்டு
நம்ம இனிப்பு பார்த்துட்டோம், இனிப்பு நல்லா தித்திப்பா இருக்கு, இதோட போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாத்திரத்தை மாற்றிட்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லித்தூள் மட்டும் போட்டுருக்கோம், ராவா போட்டுருக்கோம், வேறு எதுவுமே பண்ணல. இதே மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக பார்ட்டிக்கு நம்ம கேட்டுருக்காங்க, அதுக்காக பண்ணிடுறோம். இப்போ நம்ம தம்மு உடைக்க போறோம். கங்க ஃபுல்லா கீழே கொட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம தம்மு உடைக்க சரிண்ணே, காலத்தையும் கொண்டு வாப்பா.